சார்லி கிரிக். இன்னைக்கு அவரை தெரியாதவங்க இந்த பூமியில யாருமே இல்ல. எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலயும் அவரை குறிச்சு தெரிஞ்சிருக்கு. அவரு உயிரோடு இருக்கும் போது கூட இவ்வளவு தூரம் உலகத்துல அவரை தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டா கிடையாது. அவரு உயிரோடு இருந்து பேசினா கூட இப்போ அமெரிக்கா அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவரை குறிச்சு தெரிஞ்சிருக்கும். அவரை பாக்குறவங்க மட்டும்தான் அவரை குறிச்சு தெரிஞ்சிருப்பாங்க. அவரை குறிச்சு கேக்குறவங்க மட்டும் தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த பூமியில எல்லாருக்குமே இப்ப சார்லி கிரிக்க குறிச்சு தெரியுது. வாலிபர்கள் எல்லாம் கடவுளை விட்டு பிரிஞ்சு பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு இவர் வாலிபர்களுக்காக நிறைய பேசினாரு. நிறைய வாலிபர்கள் இவரால ஜீசஸ தெரிஞ்சு கொண்டாங்க. இன்னைக்கு அவர் மரிச்சதுனால பூமியில இருக்க எல்லாருக்குமே இப்ப அவரை பத்தி தெரிஞ்சிருச்சு. பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு, யோவான் 12:24. அது என்னன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த வசனம் சார்லி கிரிக்கு கரெக்டா போறது பாருங்க. இந்த வசனம் ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டது. ஏசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். இப்ப பாருங்க, ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் மிகவும் ஒரு பிரியமான பிள்ளையா இருந்திருக்காரு. ஏசப்பாவுக்கு பிடிச்ச பாவமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. நிச்சயமாக அவர் மரிச்சது எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான நிகழ்வா இருந்தாலும் 31 வயசு வாலிபனா அவர் மரித்திருக்காரு. இது நிச்சயமா வாலிபர்களுக்கு ஒரு சவால். இன்னைக்கு ஒரே ஒரு சார்லி கிரிக் மரிச்சிருக்காங்க. ஆனா இத பார்த்து இப்ப இந்த உலகம் முழுக்க நிறைய சார்லி கிரிக் உருவாயிட்டு இருக்காங்க. நீங்க இயேசுக்காக என்ன செய்ய போறீங்க?